நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏப்ரல் 19. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். இறங்கி வருகிற கிருபை. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். வசனம் 7. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர், நம்முடைய உபத்திரவத்தை காண்கிறவர், ஒடுக்குதலின் புலம்பலுக்கு செவி கொடுக்கிறவர், வலியையும் வேதனையும் அறிகிறவர். இறைவனுக்கு என்னுடைய நிலை தெரியுமா என்று நாம் கலங்க தேவையில்லை. தேவன் இந்த உலகத்தில் மனிதனாகவே பிறந்து நம்மை போன்று மாம்ச சரீரத்தில் வாழ்ந்தவர். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்ட, வலி என்றால் என்னவென்று அறிந்த, அடி என்றால் என்னவென்று அறிந்த பிரதான ஆசாரியார் நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய உபத்திரவங்களை தூரத்திலிருந்து பார்க்கிறவர் மட்டுமல்ல, அதை உணர்கிறவரும் ஆவார். அவர் இஸ்ரவேலர்களின் உபத்திரவத்தை வெறும் புள்ளி விவரங்களாக பார்க்கவில்லை. அவர்கள் 400 ஆண்டுகளாக தேவன் எங்களை மறந்துவிட்டார் என நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அவர்கள் சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கவனித்துக் கொண்டே இருந்தார். வசனம் 7 கூட பார்த்தேன், கேட்டேன், அறிந்திருக்கிறேன். இந்த 3 வார்த்தைகளும் தேவன் நம்முடைய பாடுகளில் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவர் தூரத்தில் இருக்கும் ஏதோ ஒரு சக்தி அல்ல, நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் நேசமுள்ள தகப்பன். எகிப்தில் இருந்த இஸ்ரவேலரின் நிலையை அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவனுடைய திட்டங்கள் எகிப்தியருக்கு தெரியாது. எபிரேயர்கள் எகிப்தை விட்டு பாலும் தேனும் ஒடுகிற நலமும் விசாலமான நாட்டுக்கு செல்ல போகிறார்கள். ஒரு குடும்பமாக வந்தவர்கள் ஒரு நாடாக மாறப்போகிறார்கள். எனவே இக்கால பாடுகள் இனிவரும் மகிமையோடு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்பதை உறுதியாக நம்புவோம். எபிரேயர்கள் விடுதலை கிடைக்காது என ஏங்கினார்கள். தேவனோ விடுதலைக்கு பின்னர் அவர்களுக்கு வேண்டிய நல்ல வாழ்க்கைக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார். இந்த உலகமாகிய எகிப்தில் நாம் நீண்ட நாட்கள் இருக்கப் போவதில்லை. அவர் நமக்காக ஒரு நிலையான நகரத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். தேவன் மனிதனின் முழுமையான வீழ்ச்சியையும் அடிமைத்தனத்தின் கொடுமையும் கண்டபோது ஒரு தூதனையோ அல்லது பிரதிநிதியோ அனுப்பாமல் தாமே இறங்கினார். மனிதனின் துயரம் எவ்வளவு ஆழமானதோ, தேவனுடைய கிருபை அதைவிட ஆழமாக இறங்கி வந்து மீட்கிறது. அவர் நாம் இருக்கும் இடத்திற்கே தேடி வருகிறார். எகிப்தின் இருண்ட அடிமைத்தனத்தில் இஸ்ரவேலரின் அழுகை எப்படி தேவனுடைய அரியணையை எட்டினதோ, அதே போல இன்று நாம் கடந்து செல்லும் இருண்ட சூழ்நிலைகளும் தேவனுடைய பார்வையில் மறைவாக இல்லை. நம்மை விடுவிப்பதற்காகவே பரலோகத்தின் மகிமையை விட்டு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து இன்று நம்மை தமது கரத்தில் ஏந்தி விசாலமான இடத்திற்கு கொண்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்பது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் உள்ள அந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. மோசேயை போல நாமும் அவரது கரத்தின் கருவிகளாக